நம்முடைய முயேசன் பேசும்போது தெளிவா சொன்னார். ராமன் மாதிரி ஆள் வேணும். இன்னொரு வரும்போது அதுக்கு ஒரு படை வேணும். இன்னொரு பேசுகின்ற போது தொண்டர் படை வேணும். சொல்லி என்ன பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றது. மனிதன் மட்டுமே மீதி நினைக்கிறதெல்லாம் அவன் நோக்கிற செய்யும். வரும் என்ன நினைக்கிறானோ அது கிடைக்கும். அப்போ இது ஒரு விளையாட்டு. இத பரவாயில்லை. 2 பேர் புஷிங் பண்ணா யாருக்கு வெற்றி? வரலாம். எவன் ஜெயிக்கிறானோ அவன் எவன் ஜெயிப்பானோ அவன் ஆள் வரும். யாருக்கு சக்தி இருக்கோ அவனுக்கு ஆள் வரும். நாட்டினுடைய வரலாறு தான். இந்து தன்னுடைய சக்தியை உணர்ந்து கொள்ளும். அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். இந்துக்களுடைய சக்தி இல்லை யாரும் சொல்லாது. தயவு செய்யும் அது தப்பு. இந்த பையன் ஒரே குடும்பத்தில் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். 5:30 மணிக்கு காலையில் 5:30 மணிக்கு ஒரு போட்டுனாங்க. வீட்டில் இருந்து 10 பேர் வந்து போனேன். அவன் வீட்டில் இல்லை. அப்ப என்ன செய்யக்கூடிய ஒரு 7 மணி வரை இந்த சுற்றுலா முடிச்சிருக்கேன். அவன் யாருன்னா அவன் வந்து ஒரு பெரிய இந்துத்துவவாதி இல்லை. சாதாரண ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய பிரேமன். அவனால விளக்கம் கொள்ளல. அவனால இந்துக்களை ஏசிட்டான். இந்துக்களுடைய கடவுள் ஐயப்பன் அவதூறா பேசிட்டான். இந்துக்களை அவமானப்படுத்தியவரை எவன் தடுத்தார் விட அப்படின்னு அவர் ராத்திரி 5 மணிக்கு பெருமாள் மாட்டிக்கொள்ளாதுங்கிறதுக்காக வேற பக்கத்துல இருந்து 2 பேர் அவங்க வேலை ரொம்ப பயமா இருக்கிறது ஞாபகம் வச்சு நீங்க என்ன செய்ய பேக்கம். அப்போ ஹிந்து உணர்வுங்கிறது எப்போதுமே என்ன நீர் கொண்ட நெருப்பாக இருந்து ஒன்று. அது உள்ளம். அவர் சாம்பலை கட்டிவிட்டா நெருப்பு இருக்கு. நெருப்பு இருக்கு. அது சாம்பல் கிடந்து சாம்பலை குறைந்து நல்ல ஒரு அக்னியாக தயார் செய்ய நம்ம நினைக்கிற கருத்து அடியாளவாடு மொழியாது. சில இடத்துல அந்த வேலையை எண்ணிக்கையாகணும். இந்துக்களை ஏசினா கிடைக்கும் அவங்களுக்கு புரியணும். வழக்குகள் வரும். எதுக்கெல்லாம் வழக்கம்? சும்மா வந்தாங்க சண்டை போட்டுக்கலாம். நம்ம பெரிய அறுவலகம் நீக்கி மூடிட்டு இருக்கா. நம்ம நிஷாந்து ஒரு 25-50,000 ரூபாய் செலவு. கொஞ்ச நாள் ஒரு கேஸ் சாதாரண விஷயத்துக்கு அப்படின்னா ஒரு வண்டியில மண்டையில தட்டு பண்ணி அப்ப என்ன செய்யணும்? தர்மத்தை பாதுகாப்பதற்காக தியாகி ஏற்பட வேண்டும். தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய தர்ம வீரர் பட வேண்டும். தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்கள் ஒன்று சேரணும். நல்லவர்கள் வல்லவர்களாக வாழணும். வஜ்ராத்காரி சமத்காரி என்று சொல்வதை போல
நாம் ஏன் தயாராகக்கூடாது? அப்படி தயார் செய்யக்கூடிய நபர்களாக நம்ம மாறணும். அப்படிப்பட்ட ஆளுநரை உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீரர்களுடைய பிழை இருந்தால் அப்பதான் பாரதத்துக்கு பாதுகாப்பு. அதான் வீர சாவர்கர் சொன்னார், அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை ராணுவமயமாக்கு. இதெல்லாம் இந்துக்கள் வாழ முடியாது. இந்துக்கள் ராணுவமய வாழவில்லை என்றால் இந்துக்கள் வாழ்வதற்கு அருகதையே இல்லாதவர்களாக இருந்தவார்கள். பலம் பொருந்தவர்களாக மாறுங்கள். அப்படி வீர சாவர்கர் சொல்ற அதுதான் இந்துக்களை ராணுவமயமாக்கு என்ற வார்த்தை வீர சாவர்கருடைய சிந்தனை. அத இந்து மகாசபாவுடைய நண்பர்கள், இந்து மகாசபாவுடைய நிர்வாகிகள் நம்ம புரிதல் அது தயார் செய்யணும். அக்கினி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க எல்லாம் சாம்பலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் நம்ம இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தணும். ஏன் வெறும் டிசம்பர் 6 டிசம்பர் 6 ஒரு இனிப்பு கொடுத்தா கைது, டிசம்பர் 6 வெற்றியாளா கைது. ஆனா கெட்ட ஹைகோர்ட் தீர்ப்பு, அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுங்கள் சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு, அது இந்துக்களுக்கு சொந்தமான பகுதி, உனக்கு தனியாக ஒரு இடம் பாப மசூதிக்கு வாங்கிக்கன்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு, நீங்க தனியாவர் ஒரு ட்ரஸ்ட் போட்டு கட்டணும் அயோத்தியை அப்படி சொல்லி கெட்டியாகிவிட்டது. கும்பாபிஷேகம் நடத்தியாச்சு. ஆனா அத அயோத்தியை நாங்கள் உடைப்பேன்னு சொன்னா போலீஸ் பாதுகாப்போடு அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி. சகோதரர்களே, இந்தியாவிலே நம்முடைய பாரதத்தில் வேற எங்கேயோ டிசம்பர் 6 இஸ்லாமியர் ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை, செய்ய முடியாது. தமிழகம் கொஞ்ச நாள் சீமான் அவருக்கு சிங்கி அடிச்சா, கொஞ்ச நாள் திருமாவனுக்கு சிங்கி அடிச்சா, இன்னைக்கு சிங்கி அடிக்கக்கூடியவருடைய கையில தமிழகத்தை கொடுத்து விட்டு பிறந்து கையில பூமாலை இந்துக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காந்தி ஆசிரியத்துக்கு குழம்பும் குறைஞ்ச மாதிரி கண்மூடி செவிபட்டி வாய்ப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை உருவாக்க வேற எந்த மாநிலத்தையும் வாயை பற்றி பேசணும். வீட்டிலே உட்கார்ந்து வளர்த்தோம். ஒரு 5 நாளைக்கு 6 நாளை தொடர்ந்துட்டு போவாங்க. ஆகினால சகோதரர்களே, பலவானுக்கே வெற்றி. இந்துக்கள் பலம் பொருந்தியவர்களாக வலியுறுத்தவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அரேபியா நாடுகள்ல நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு உலகம் விட்டு பயம். முஸ்லீம் எல்லாம் கன்வெர்ட் ஆகி வந்துட்டாங்கன்னா அவன் பிழைச்சான். உண்மையிலேயே இந்த நாட்டில் அவங்க எல்லாம் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்துவா வந்துடணும். இவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னால முஸ்லீமா மாறி இருப்பான்? பாபர் வந்த பிறகு, இல்ல அக்பர் வந்த பிறகு, இல்ல அவுரங்கசீப் வந்த பிறகு, அவுரங்கசீப் ஆத்தா வந்த பிறகு, அப்பதானே மாறி இருப்பான். இவெல்லாம் அதுக்கு முன்னாடி யாரு? இந்து நாட்டுக்காரன். அவெல்லாம் இந்து. நம்ம எல்லாம் சிவனை கும்பிடுறோம், அவன் சிவனுக்கு பிறைய கும்பிடுறான். அவ்வளவுதான். பித்தா பெரிய சூடி வருவானே அவனாலாம் அந்த பிறைய பார்த்து அவன் கும்பிடுறான். கேட்க பார்த்து அவன் சொல்றான், நாங்க எங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒரு படம் வந்த அமரனா, அந்த படத்துக்கு ஒரு முஸ்லீம் சொல்றான், நாங்க சத்த மாட்டோம். கமலஹாசன் படுத்து தான் தெரியுமா? நாங்க சத்த மாட்டோம். விஜய்க பொண்டாட்டியே காண தெரியுமா? விஜய் சொன்னானா, நான் இது எல்லா நேரமும் சொல்வேன், துப்பாக்கி கொடுக்கும். அதே மாதிரி யாரும் கால விடமா என்ன பேர் சிவகார்த்திகை. அவன் ஆளப்பாரு, அவன் போடா பிஸ்கன்ட்டான். ஒரு மண்ணும் முடியாது. தம்பி சொல்ல மாதிரிதான். இனி அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. இஸ்லாத்துக்கு காலாவதி ஆகி போச்சு, கிறிஸ்தவம் முடிஞ்சு போச்சு. இனி உலகம் முழுவதும் எல்லாம் இந்த இந்துதான்
உலகம் முழுவதும் நம்பதான். உலகம் முழுவதும் இந்து மதத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒரு அரை நூற்றாண்டு 50 ஆண்டு ஒருவேளை நம்ம பார்க்க முடியாம இருக்க. அரை நூற்றாண்டுல உலகத்துல 15 நாடு இந்து நாடுன்னு அறிவிச்சுவான். இந்து நாடு உலகத்தினுடைய பார்வையில அமைதியான மார்க்கம், ஆனந்த மார்க்கம், மான மார்க்கம், யாரையும் அடிமைப்படுத்தாத மார்க்கம், யாரையும் அசிங்கப்படுத்தாத மார்க்கம் எதுன்னு சொன்னா அது இந்துக்களுடைய மார்க்கம் தான். அதுக்காக கைகட்டி புரிந்து நிற்போம். நீ தாண்டி போகிறான்னா அது நடக்காது. நம்ம எல்லாம் நரசிம்மத்தினுடைய புதல்வர்கள், நரசிம்மத்தினுடைய புதல்வர்கள். மடிய தூக்கி வச்சு எழுதிக்கிறோம், இழிக்கிறோம். சக்திசாலியா இருப்போம், புத்திசாலியா இருப்போம், தேச பக்திசாலியா இருப்போம். அதுதான் இந்து மகாசபா. இந்துக்கள் பலவீனர்கள் அல்ல, இந்துக்கள் பலசாலிகள் என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடிய காலம் விரைவில் வரும். அதற்கான ஏற்பாடுகளுக்கு தயாராவோம். இந்துக்களை இந்துவாக்குவோம், இந்துக்களை இராணுவமயமாக்குவோம். அதற்கான முயற்சியிலே ஒவ்வொரு இந்து மகாசபா தொண்டரும் இறங்க வேண்டும், இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி என்று இந்த நேரத்தில் சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கேட்கிறேன். வெற்றி 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 வெற்றி.